This meeting is being recorded. அனைத்து தமிழ் வடியல் சொந்தங்களுக்கும் மகிழ்வான மாலை வணக்கத்தோடு இன்றைய தினம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திலே அவரை பற்றி நாம் பேச நண்பர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய நிகழ்வை திருக்குறளோடு தொடங்கி வைக்க வருமாறு கவிஞர் பால்தங்கம் அவர்களை அன்போடு தமிழ் வடியல் அழைக்கின்றது. வாருங்கள். ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துகள் எல்லாம் என்னும் எழுத்தை தனக்கு முதலெழுத்தாக கொண்டுள்ளன. அதுபோல உலகத்து உயிர்கள் கடவுளை தமக்கு முதலாக கொண்டுள்ளன. நன்றி வாய்ப்புக்கு. அருமை, மிக அருமையான இன்றைய தினத்திற்கு ஏற்ற ஒரு திருக்குறளை வழங்கி நம்முடைய நிகழ்வை இனிதை தொடங்கி வைத்த திருமதி பால்தங்கம் அவர்களுக்கும், நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் திருமதி கலா அவர்களையும் அன்போடு தமிழ் வடியில் அழைக்கின்றது. மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் வடியல் சொந்தங்களையும் வரவேற்று இன்றைய நிகழ்விற்குள் நாம் செல்லலாம். அருமையான ஒரு தலைவர், கல்வி கண் திறந்தவர், பள்ளிகள் பல திறந்தவர், அணைகள் பல கட்டியவர், தூய அரசியல் தந்தவர், எளிமையான மனிதர் என்று பல அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஐயாவை பற்றி பேச அன்போடு அழைக்கின்றோம் தலைமை ஆசிரியர் திருமதி கலா அவர்களை. வாருங்கள். உலகெங்கும் இருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழ் விடியலின் தலைவரான ராகுல் ஐயா அவர்களுக்கும், அன்பு சகோதரி பால்தங்கம் அம்மா அவர்களுக்கும் மகிழ்வான வணக்கங்கள். காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், கிராமங்கள் தோறும் பள்ளிகளை நிறுவிய காமராஜர் அவர் கல்விக்காக செய்த பணிகள் மிக மகத்தான பணிகள். அதனாலதான் அவருடைய செயல்களை, அவர் கிராமந்தோறும் உருவாக்கிய பள்ளியை உருவாக்கியவர், மதிய உணவு தந்தவர், சீருடை வழங்கியவர் என்றெல்லாம் அந்த பள்ளி குழந்தைகள் மீது கல்வி கற்ற நாடும் கல்வி மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தும் என்ற உயரிய கருத்தினை அவர் வலியுறுத்தியதனால் மட்டுமே அவருடைய பிறந்த நாளை இன்று கல்விக்குரிய வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம். அந்த நாளில் அவரை நாம் நினைவு கூறுவது மிக சால சிறந்தது. இந்த தமிழ் விடியல் மூலமாக இன்று அவருக்கு நாம் மிக ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு உரையை நான் தருகிறேன். இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற, தலைமை பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிற ராகுல் ஐயா, கோல்டன் ராகுல் ஐயா அவர்களுக்கும், பால்தங்கம்மா அவர்களையும், ராகுல் ஐயா அவர்களையும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் வணக்கங்களை கூறி என்னுடைய கவி வரிகளை நான் தருகிறேன். கல்வி மனிதனை உயர்த்தும் மாபெரும் சக்தி என்று சொன்னவர் காமராஜர். விருதுநகர் கண்டெடுத்த வைரமே, வியக்க வைத்த விந்தையே, கதர் உடுத்திய கரை படியாத கரத்தினை உடையவரே, மதிய உணவளித்த மாணவனின் நேசனே, தமிழனை தரணிக்கு அரங்கேற்றிய தென்னகத்து தென்றலே, தொழிற்சாலை தந்த தொழிலாளியின் தொண்டனே, எளிமையானவர், ஏழையின் ஏற்றம் கண்டவர், நிறமோ கருப்பு, நினைப்போ அனைவரின் மீதும் பொறுப்பு, உலகம் எல்லாம் உலக உயிர்களை எல்லாம் உறவாக நினைத்தார், அன்பே அவர் மொழியாக இருந்தது, அன்புக்கு நெஞ்சினிலே விதை தூவினார், அவர் நல் எண்ணம் பயிராகி பள்ளிகளில் மாணவ செல்வங்களாகி மரமாகி விருட்சகமாகி வளர்கிறதே, கல்வி வளர்ச்சி நாளாக இன்று மலர்கிறதே, தொழுது நாமும் நாள்தோறும் தூய வழியில் நடப்போம். கல்வி கண் திறந்த காமராஜர் ஆற்றிய பணிகள் ஏராளம். அணைகள் கட்டினார், தொழிற்சாலைகள் நிறுவினார். இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய திருவரம்பூர் என்று சொல்லக்கூடிய அங்க பாய்லர் தொழிற்சாலை ஒன்று நிறுவப்பட இருந்தது. திருச்சியில் இது மாதிரி ஒரு அணுமின் தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும் என்று அந்த வல்லுநர்கள் எல்லாமே திருச்சியை ஆராய்ச்சி செய்யறாங்க. அப்ப அந்த திருச்சியில் அந்த மாதிரி ஒரு இடமே இல்லை என்று சொல்லிவிடுறாங்க. புவியியல் படித்த வல்லுநர்களாலேயே திருச்சியில் ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்ய முடியவில்லை.
ஆனால் காமராஜரிடம் இந்த நிகழ்வை போய் சொல்றாங்க, திருச்சியில எங்கேயுமே இடம் இல்லை, ஒரு தொழிற்சாலை கட்டுவதற்கு இங்கே ஒரு தகுந்த இடம் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றார், திருச்சியில் திருவரம்பூர் என்ற கல்லணைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவரம்பூர் என்ற இடத்தில் போங்க, அங்கதான் அந்த ஒரு கொள்கலனை அமைக்குவதற்கு உரிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்த போய் ஆய்வு செய்யறாங்க. அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இன்று பாரத மின் ஆய்வு களமாக அங்க இருக்கு. திருவரம்பூர்ல அந்த தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. படிப்பறிவை இல்லாத காமராஜராக இருந்தாலும் கூட புவியியல் வல்லுநர்களாலேயே கண்டறிய முடியாத ஒரு அறிவினை பெற்றிருந்தார் காமராஜர் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம கூறலாம். அவர் பள்ளிகளுக்காக பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வகையில் அவரை பற்றிய ஒரு சிறிய பாடல். ஒவ்வொரு குழந்தையுமே செல்கிறதே பள்ளி என்றால் அது அறிவு களமே, ஒவ்வொரு குழந்தையுமே செல்கிறதே பள்ளி என்றால் அது அறிவு களமே, ஒவ்வொரு பள்ளியுமே கொண்டாடுகிறதே கல்வி வளர்ச்சி என்றால் காமராஜர் வந்திடுவார். கல்வி என்பது வேண்டும் நம் வாழ்வில், நாளில் கல்வி என்பது வேண்டும் நம் வாழ்வில், கற்ற கல்வி உயர்த்தும் ஒரு நாளில். குழந்தையே ஓ குழந்தையே நீ படித்து விடு, காமராஜர் தந்த பள்ளி நீ படித்து விடு. குழந்தையே ஓ குழந்தையே நீ படித்து விடு, காமராஜர் தந்த பள்ளி நீ படித்து விடு. ஒவ்வொரு குழந்தையுமே செல்கிறதே பள்ளி என்றால் அது அறிவு களமே, ஒவ்வொரு பள்ளியுமே கொண்டாடுகிறதே கல்வி வளர்ச்சி என்றால் காமராஜர் வந்திடுவார். வறுமை என்றும் எப்போதும் உடைந்து போக செய்தாரே, என்னை இந்த பசி என்ற என்ன மறக்க செய்தாரே, எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காமராஜர் இல்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் சீருடையால் மறைந்து போன வேற்றுமைகள், உயிரை நேசிக்கும் மனிதர்தானே மனதில் நிலையாகும். பிறர் நலம் பேணும் உள்ளம் தானே நன்மை காண சுகம் காணும். குழந்தையே ஓ குழந்தையே நீ படித்து விடு, காமராஜர் தந்த பள்ளி நீ படித்து விடு. ஒவ்வொரு குழந்தையுமே செல்கிறதே பள்ளி என்றால் அது அறிவு களமே, ஒவ்வொரு பள்ளியுமே கொண்டாடுகிறதே கல்வி வளர்ச்சி என்றால் காமராஜர் வந்திடுவார். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். அரியதொரு வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. மிக அருமையான ஒரு கருத்துக்களை அழகாக மாலையாக நமக்கெல்லாம் தொடுத்து வழங்கிய தலைமை ஆசிரியர் கலா அவர்களுக்கு தமிழ் உடியல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு கருத்தை ரொம்ப அழகாக வலியுறுத்தினாங்க. அவர் படிக்காதவர், ஆனாலும் பல பேரை படிக்க வைத்தவர். அதனாலதான் நான் ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன், படிக்காதவர் படிக்கப்படுகின்றார், பாட புத்தகத்தில் காமராஜர் அப்படின்னு ஒரு கவிதை வரிகளில் எழுதியிருந்திருப்பேன். மிக அருமையான கருத்துக்களை அழகா தெளிவா சான்றுகளோடு திறம்பட எடுத்துரைத்த கவிஞரும் தலைமை ஆசிரியருமான திருமதி கலா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்போ நம்முடைய தலைமை கவியான திருமதி பால்தங்கம் அவர்களை அன்போடு பேச வருமாறு அழைக்கின்றோம். தமிழ் விடியல் நிறுவனர் கோல்டன் ராகுல் ஐயாவுக்கும் இன்று வருகை புரிந்து அழகான உரையோடு நல்ல கவிதையும் தந்து சென்ற கலா சகோதரிக்கும் வணக்கம் கூறி, மற்றும் இணையத்தில் யாராவது இணைந்திருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து வணக்கம் கூறி என் உரைக்குள்ளே நுழைகின்றேன். நாம் மனிதர்கள் தொழ வேண்டிய தெய்வம் யார் என்று ஒட்டி மஞ்சமெல்லாம் வைக்கிறாங்க. ஆம், யார் என்று எண்ணி பார்த்தால் இன்று தமிழகத்தின் தலைவராக இருந்த காமராஜை கல்வி கடவுள் என்று கொண்டாடலாம். ஏனென்றால்
அவர் படிக்காதவர் என்று எல்லாரும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், அவரால் படிக்க முடியவில்லை. அவருடைய சூழ்நிலை அப்படி இருந்தது. அவருடைய தந்தை இறந்து போனால் தாயாரால் அவரை படிக்க வைக்க முடியல. எனவே மாமா கடையிலே அவரை ஒரு வேலைக்கு அனுப்பிவிட்டார். அதனால் அவர் படிப்பை இழந்து போய்விட்டார். ஆனால் இளமையிலே இருந்து அவருக்கு அரசியலில் ஈடுபாடு இருந்தது எல்லாரும் அறிந்த ஒன்று. அதனால் அவர் காந்தியின் கொள்கைகள் ஈர்க்கப்பட்டு அங்கே செய்ய வேண்டிய அத்தனை உண்ணாவிரத போராட்டங்களையும் ஆரம்பித்து விட்டார். அப்படி ஆரம்பித்து அவர் வந்தபோது அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அம்மா முயன்றார்கள். ஆனால் நாட்டுக்காக தன்னை கொடுக்க நினைத்த அவர் அந்த மனவாழ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் செய்த தொண்டு என்ன என்று எண்ணி பார்த்தார். அவர் அரசியலுக்கு வந்தும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினாரோ அவர் நிறைய நாட்கள் முதல்வராக இருக்கவில்லை. 9 ஆண்டுக்குள் அவரால் முடியாதது எல்லாம் செய்து வைத்தார். அதுதான் அவர் செய்த செயல். ஏன் இன்று நான் கல்வி கடவுள் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், அன்று எல்லோருக்கும் பணம் கட்டி படிக்கின்ற ஒரு நிலைதான் இருந்தது. அதுவும் பணக்காரர்கள் மட்டுமல்ல, ஜாதியிலே கூட கீழ் ஜாதி எல்லாம் படிக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருந்தது. அதை மாற்றியமைக்க அவர் முயன்றார். ஒரு ராஜாஜி ஐயா கூட குலக்கல்வியை கல்லுங்கள் என்று அனுப்பி வைத்த போது அதற்கு எதிர்த்து நின்றவர் அவர். இல்லை இல்லை, எல்லோருக்கும் படிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணியவர் அவர். அவர் முதல்வராக இருந்த போது உங்களுக்கே தெரியும், மெடிக்கல் சீட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நீட்டை வைத்து எடுக்கிறார்களே, அது அப்பொழுதும் அதாவது முதல்வருக்கு கொஞ்சம் சீட், எம்எல்ஏக்களா இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீட் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சீட்டை கொடுத்த போது அதை பார்த்து 5 நிமிடத்தில் அவர் நிரப்பி விட்டாராம் அவருக்குள்ள சீட்டை. எப்படி ஐயா இவ்வளவு சீக்கிரமாக துல்லியமாக நிரப்பி விட்டீர்கள் என்று கேட்ட போது அவர் சொன்னாராம், யார் யார் பிள்ளைகள் தந்தை பெற்றோர் என்ற இடத்திலே கை நாட்டு வைத்திருந்ததோ அவர்களுடைய குழந்தைகள் கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அப்படி செய்து விட்டேன் என்று கூறினாராம். அதை கேட்டு எல்லாரும் பிரமித்து போய்விட்டார்களாம். இப்படி ஒரு மனது யாருக்கு இருக்கும் என்று. அதனால் அவர் எல்லா இடத்திலும் அவர் கட்டியது எல்லாம் என்னது, பள்ளிகளை தான் கட்டினார், கோயில்களை கட்டவில்லை. கோயிலை கட்டுவதை விட பள்ளிகள் கட்டுவதே உயர்ந்ததென்று அவர் பணியில் நினைத்திருந்தார். அதனால் எல்லா இடமும் பள்ளி கட்ட வேண்டும். குறைந்தது 3 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு ஆரம்ப பாடசாலை வேண்டும், 6 கிலோமீட்டர் தொலைவுட்ட உயர்பள்ளி வேண்டும் என்று எண்ணி அவர் கட்ட ஆரம்பித்ததே முதலில் அவர் செய்ய பணியே கல்வி பணிதான். கல்வி இருந்தால் பிள்ளைகள் பிழைத்துக் கொள்ளும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்த காரணத்தால் அவர் பள்ளி கட்ட ஆரம்பித்தார். ராஜாஜி மூடிய அத்தனை பள்ளிகளையும் திறந்தார். அதுதான் அவர் செய்த சாதனை. அதை எதிர்த்து நிற்க யாருக்கும் துணிச்சல் இல்லாமல் இருந்தது. அவர் எதிர்த்து அதை செய்து முடித்த போது அவர் பள்ளிகளை கட்டிவிட்டு ஒரு நாள் மகிழுந்திலே சென்று கொண்டிருந்த போது சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்களாம். ஏண்டா உங்களதான் பள்ளிக்கூடம் கட்டி பள்ளிக்கு அனுப்புன, இப்ப இங்க விளையாடிட்டு இருக்கீங்களே சொல்லி கேட்ட போது அவங்க சொன்னாங்களாம், நீ பள்ளியை கட்டி வச்சிருக்கலாம், நாங்க வயிற்றுக்கு எங்க போவோம், மத்தியானம் சாப்பாடு போடணும், ஆடையும் மேய்ச்சாதானே எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு அதுங்க சொன்ன போது அவர் விதிர்வித்து போனாராம். என்ன பண்ணுவதில்லை தெரியவில்லையா? அவர் எண்ணினாரா, நிச்சயமாக நான் செய்த அந்த செயல் செய்ய வேண்டும் என்று அவருடைய உதவியாளரை அழைத்து எல்லாருக்கும் மதியம் சாப்பாடு போட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு செலவாகும் என்று கேட்டாராம். அதற்கு அவர் இப்பொழுது நம்மிடம் பொருளாதார வசதி இல்லை, எனவே அதை செய்வது கொஞ்சம் கடினமான காரியம் என்றாராம். பரவாயில்லை, நான் துண்டை வீசி விட நான் எல்லாரிடம் பிச்சை எடுக்க கூட தயாராக இருக்கேன், அதற்கு நீங்கள் செலவாகும் திட்டத்தை போட்டு உடனே என் கையெழுத்துக்கு கொண்டு வார்கள் என்று அவர் ஆணையிட்டாராம். அதன்படி நடந்த போது அந்தெல்லாம் என் கணவர் படிக்கிற காலத்தில் எல்லாம் அந்த அளவு இன்று போல சத்துணவு போடும் அளவுக்கு வங்கி அதாவது இது அரசாங்கத்திலே பண வசதி இல்லாத காரணத்தால் எல்லாரும் அன்றைய பகையார் வீட்டுகளிலே போய் அரிசி உளுந்த வாங்கி கஞ்சி வைத்து ஊத்தி இருக்கிறார்கள். அதை தான் அவர்கள் மதிய உணவாக குடித்திருக்கிறார்கள். அதை குடித்து படித்தவர்கள் அன்று ஏராளம் பேர். என் கணவர் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து படித்தவர் தான். வங்கியிலே அவர் வேலை பார்க்கிறார் என்றால் அவருக்கு கர்ம வீரர் காமராஜ் போட்ட மதிய உணவு தான் காரணம். மற்றும் உங்களுக்கே தெரியும், இன்று வள்ளுவர் இலக்கிய மன்றம் என்று ஒன்றை நடத்தி கொண்டிருக்கும் குமரிச்செல்வன் போன்றவர்கள் கூட கூறுவார்கள், நாங்கள் அந்த குமரிச்செல்வன் சொல்லும் போது அவர் அழகாக சொல்லுவார், காமராஜ் மதிய உணவு போடாமல் இருந்தால் நாங்கள் எல்லாம் மாடு மேய்க்கதான் சென்றிருப்போம் என்று. இந்த முனைவர் பட்டம் பெற்று எத்தனையோ இலக்கிய மன்றங்களை நடத்தி கொண்டிருக்கும் அவர் சொல்லும் வாயால் நான் சொல்கிறேன், அப்படி எத்தனை பேர் அன்று அவர் புண்ணியத்தில் படித்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முயன்றால் அது எளிதான காரியம் அல்ல. அத்தனை பேரையும் படித்த வைத்த அந்த காமராஜை பற்றி இன்று பேச ராகுல் கோடன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நான் இன்று கொண்டாட வேண்டிய
காமராஜின் பிறந்த நாடார் சங்கத்தில் எல்லாம் 19ஆம் தேதி எங்கள் நாடார் சங்கத்தில் கொண்டாடப்படுகிறது. இனி ஜூலை மாதம் முழுக்கும் அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும் வகையில் இன்று கொண்டாடி கொண்டுதான் இருப்பார்கள். அவர் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் பிடித்து போய்விடும். ஏனென்றால் எல்லா அரசியல்வாதிகளும் வந்து நாங்கள் காமராஜ் போல் ஆட்சியை தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்துதான் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் அப்படி ஒன்று நடக்குமா என்று தெரியாது. குடியை அவர் அடியோடு ஒதுக்கி வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் காலில் வந்து ஒரு பெண்மணி விழுகிறார். என்ன என்று கேட்கிறார். என் கணவன் குடிக்க வைத்தான் என்று அவரை அரஸ்ட் பண்ணி போலீஸ் கொண்டு போய்விட்டது ஐயா, தயவு செய்து அவரை விட சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், இல்லையம்மா, அவன் குடித்திருந்தால் கூட நான் ஒருவரை விட சொல்லிவிடுவேன், மற்றவரை குடிக்க வைத்தவனை நான் ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன் என்று கூறியார். அப்படி குடிக்கு விரோதியாக இருந்தால் லஞ்சம் என்றும் அங்கே கைகட்டி நின்றது. லஞ்சத்திற்கு இடமே இல்லாமல் இருந்தது. ஊழல் என்ற ஒன்று அங்கே உருவாகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் வேண்டி இறைவனை கும்பிடுவதா இல்லை அந்த காமராஜ் கடவுளை கும்பிடுவதா என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரை பற்றிய என்னுடைய கவிதை. காமராஜ் வாழ்வியல். விருதுநகர் பிறந்த எங்கள் கர்ம வீரர், விரும்பி அரசியலுக்கு வந்த தர்மசீலர். விருதுநகர் பிறந்த எங்கள் கர்ம வீரர், விரும்பி அரசியலுக்கு வந்த தர்மசீலர். கருப்பு காந்தி என்று சிறந்தவர், கல்வி கண்ணை அனைவருக்கும் திறந்தவர். கருப்பு காந்தி என்று சிறந்தவர், கல்வி கண்ணை அனைவருக்கும் திறந்தவர். அருமையான மனவாழ்வை அதற்காக துறந்தவர். ஆனந்த தருவாக தமிழகத்தை உருவாக்கியவர். அருமையான மனவாழ்வை அதற்காக துறந்தவர். ஆனந்த தருவாக தமிழகத்தை உருவாக்கியவர். குருவான சாந்தமூர்த்தி வழியில் சென்றவர், குலத்தொழிலை விட்டு படிக்க தூண்டியவர். குருவான சாந்தமூர்த்தி வழியில் சென்றவர், குலத்தொழிலை விட்டு படிக்க தூண்டியவர். இருக்க இடமும் எல்லாருக்கும் வாழ்வும் இருந்திட வேண்டுமென எண்ணியவர். இருக்க இடமும் எல்லாருக்கும் வாழ்வும் இருந்திட வேண்டுமென என்றும் எண்ணியவர். ஊருக்கு ஊரு பள்ளி கட்டி வைத்தவர், உருவாக்கிய தொழிற்சாலை ஏராளம் ஏராளம். ஊருக்கு ஊரு பள்ளி கட்டி வைத்தவர், உருவாக்கிய தொழிற்சாலை ஏராளம் ஏராளம். திருட்டு ஊழல் லஞ்சம் ஒழித்தவர், தீண்டாமை கொடுமை இல்லாமல் அழித்தவர். திருட்டு ஊழல் லஞ்சம் ஒழித்தவர், தீண்டாமை கொடுமை இல்லாமல் அழித்தவர். நீருக்காய் அணைகள் பல பல கட்டியவர், நீர் பாசனத்தால் நல்ல விளைச்சலை எட்டியவர். நீருக்கால் அணைகள் பல பல கட்டியவர், நீர் பாசனத்தால் நல்ல விளைச்சலை எட்டியவர். நேருவின் உற்ற தோழராய் விளங்கியவர், நேர்வழியில் குடிக்க தடையை விதித்தவர். நேருவின் உற்ற தோழராய் விளங்கியவர், நேர்வழியில் குடிக்க தடையை விதித்தவர். பாரதத்தின் பெருந்தலைவராய் பேறு பெற்றவர், பாட்டாளி மக்களுக்கு என்றும் உற்றவர். பாரதத்தின் பெருந்தலைவராய் பேறு பெற்றவர், பாட்டாளி மக்களுக்கு என்றும் உற்றவர். பெருமைமிக்க அவரின் பேராற்றல் பேச்சில் ஆகட்டும் பார்க்கலாம் என்பதே. பெருமைமிக்க அவரின் பேராற்றல் பேச்சில் ஆகட்டும் பார்க்கலாம் என்பதே. அருமையான படிக்காத மேத வழியில் ஆட்சியாளர் அமைந்தால் அற்புதம் நிகழுமே. அருமையான படிக்காத மேதை வழியில் ஆட்சியாளர் அமைந்தால் அற்புதம் நிகழுமே. உங்களுக்கே தெரியும், மலர்களின் நடுவினிலே ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. அதே மாதிரி தாலாட்டு பாடினா கூட அழகா பாடுவாங்க. இருக்க இடமு வரும், எல்லோருக்கும் வாழ்வு வரும், எரிக்கும் விளக்கினிலே எப்போதும் வாழ்வு வரும், காலத்தால் வாழ்வு வரும், காமராஜ் ஆள வந்தால் கண்ணீருக்கு முடிவு வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்காக காத்திருக்கும் நாங்கள் அவரை தெய்வமாக கடவுளாக கொண்டாடி உங்கள் முன் கவிதையாக வடிக்கின்றோம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா வாய்ப்புக்கு. அருமை அருமை. காமராஜரை பேச ஆரம்பித்ததிலிருந்தே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அதிக வார்த்தைகளில் மிக அருமையாக நம்முடைய ஐயா கர்ம வீரர் அவர்களை பற்றி பேசியுள்ளார்கள். கலாமா, நீங்க எதுவும் பின்னூட்டம் வழங்க விரும்பினால் வழங்கலாம்.
வேறு ஏதேனும் ஐயாவை பற்றி பேச வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது பால் தங்கம்மா பேசியது. கலாமா பேசியதும் சிறப்பா இருந்தது. அதான் எல்லா நிகழ்வையும் சொன்னாங்க. என்னங்கம்மா அது மதிய உணவு தரக்கூடிய அந்த சூழல் இது எல்லாமே அழகா சொன்னாங்க. சிறப்பாக இருந்தது. அவர் வந்து அம்மாவிற்கே எப்படி அமைத்து தரல தொழிற்சாலை கட்டியது நான் சொன்னேன். இருந்தாலும் கர்ம வீரர் காமராஜர் வந்து எளிய குடும்பத்தில் பிறந்தார். அவரை 6ஆம் வகுப்பு வரைதான் படித்திருக்காரு. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர், அடுத்தவருடைய தாய் மாமா வீட்டில வளர்ந்தவர் அப்படி இல்லாம நம்ம படிச்சிருக்கோம். இருந்தாலும் அவர் படிக்காத மேதை என்று சொன்னாலும் அந்த அரசியல்ல வந்து அவருடைய அந்த நிர்வாக தன்மையும் மக்களுக்கு எந்த விதமான சேவைகளை செய்யணும் அப்படிங்கிற அந்த மக்களுடைய மனங்களை வந்து அவர் தெரிந்து வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அந்த அடுத்து அவங்க வேலைக்காக செலக்ட் பண்றது அந்த கை நாட்டு வச்ச குழந்தைங்களுக்கு தான் அந்த அந்த பெற்றோர்களுடைய குழந்தைகள் கல்வியினால் அந்த குடும்பம் வளர வேண்டும், அவர்களுக்கு தான் அந்த குழந்தைகளுக்கு தான் வேலையை தர வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கம் இருக்கு பார்த்தீங்களா. அவரை வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குனாதான், அவர்கள் தான் உயர்ந்தால்தான் இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக கூறினீர்கள் அம்மா. மிகவும் சிறப்பாக இருந்தது. நிறைய விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா தெளிவா கொஞ்சம் நிறுத்தி சொல்லிதான் வரலாம். தங்கம்மாலே அது ஒரு படபடப்பு தான். பரபரப்பி மூச்சே விடாம இழுத்து முடிச்சு விட்டுறீங்க. இன்னும் நல்ல அழகான தெளிவான கருத்து, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே முத்து முத்தாக இருந்தது. என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹை ஸ்பீடு இல்லாம சாதாரணமாக ஒரு 60 கிலோமீட்டர்லயே போயிருந்தீங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும். 100 கிலோமீட்டர் தூரம் ஓட்டி முடிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு, அற்புதமாக இருந்தது. நீண்ட நாள் கழித்து கல்வி வளர்ச்சி நாளான இன்று நாம் அனைவரும் தமிழ் சொந்தங்கள் இணையவழி கூட்டம் அப்படின்னாலே தமிழ் விடியல் தான் நமக்கு நம்மளுடைய தாயகம் மாறி தாய் வீடு மாறி இதனுடைய தலைவர் முனைவர் ராகுல் கோல்டன் வந்து நமக்கெல்லாம் ஒரு அன்பு சகோதரர் மாதிரி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் விடியல் மூலமாக கல்வி வளர்ச்சி நாள் அன்று நம்மளுடைய நிகழ்வு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2-3 வருடங்கள் ஆகியிருக்கும் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அந்த அதெல்லாம் விட்டாலும் நம்மளுடைய அன்பு மாறவே இல்லை பாருங்க, அதுதான் உண்மை. இந்த அன்பான இந்த விதையை தான் காமராஜர் நாட்டு மக்களுக்காக கொடுத்தார். இந்த அன்பு ஒண்ணுதான் அவருடைய ஆட்சி காலமா இருந்தாலும் சரி, பள்ளியினுடைய சீர்திருத்தமா இருந்தாலும் சரி, அணைகள் கட்டுவதிலும் சரி, நிறைய செயல்களை செய்திருக்கிறார். மிகவும் செய்திருக்கிறார். ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஒரு ஆங்கிலத்தில் கூட ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் எழுதும்போது அதில் இருக்கக்கூடிய ஹேங் அப்படின்ற வார்த்தையவே நீக்கிட்டு அதற்காக வேற வார்த்தையை போடு என்று சொன்னதா கூட நான் படிச்சிருக்கேன். ஆனா சரியாக அது நினைவில்லை. அந்த மாதிரி நம்ம வந்து படிக்காதவர் தான் நம்ம சொல்றோம். ஆனாலும் அவரு முதலமைச்சரா ஆன பின்னாடி ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டார். ஆங்கிலத்திலையும் இந்த வார்த்தையை ஹேங் என்கிற வார்த்தையை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இந்த வார்த்தையை போடுங்கள், இதுதான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு அவர் படிக்காத மேதை கிடையாது. பட்டறிவு உள்ள ஒரு தொழில் நுட்பவாதின்னு தான் சொல்லலாம். புவியியல் படித்த வல்லுநர்களாலேயே தேர்வு பண்ண முடியாத ஒரு சில இடங்களை எல்லாம் அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஒரு அமைச்சர், ஒரு அரசர் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய மக்களை எவ்வாறெல்லாம் அவர்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு வித்தையை கத்தவர் தான் அரசராக இருக்க முடியும், முதல் அமைச்சராகவும் இருக்க முடியும். அவருக்கு பின் நல்லாட்சி மலரக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், காந்திவாதி மாதிரி காமராஜரை போல ஆட்சி செய்தால் நம்ம நாடு நிச்சயமா கனவு காமராஜர் போல
காந்தியடிகளைப் போல ஒரு நல்ல ஒரு தமிழ் தொண்டர்களையோ ஒரு அரசியலர்களையோ ஒரு தலைவரையோ நாம் இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நேர்மையான லஞ்சலாவணியம் இல்லாத ஒரு அரசியல் ஒரு மக்களை ஆளக்கூடிய அரசாட்சி செய்யக்கூடிய தலைவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் இன்றும் படிக்காத மேதையாக இருந்தாலும் அவருடைய தியாகங்களையும் அவருடைய செய்த சீர்திருத்தங்களையும் நாம் பள்ளியில் இருந்து கொண்டுகிட்டு போறோம். ஆரம்ப பள்ளியில இருந்தே கொண்டுட்டு போய் மாணவர்கள் மத்தியிலும் சரி எல்லா இடங்களிலுமே அவர் இன்று பேசப்படுகிறார். வாய்ப்பிற்கு நன்றி, மகிழ்ச்சி. அருமை அம்மா. உங்கள் நாங்களாவது இங்க மட்டும் பேசிட்டு போறோம். நீங்க பள்ளியில கூட எல்லா பள்ளியிலயும் இப்ப அன்னைக்கெல்லாம் ஊர்ல இருக்க பள்ளி அத்தனை பள்ளியிலயும் அவரை வச்சு அவருக்காக எல்லாரும் ஒவ்வொரு மரம் கூட நட்டிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறதுனால காமராஜ் பிறந்த நாள் முந்திலாம் பேச்சு போட்டி அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அழகா குழந்தைகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு மரத்தை கொடுத்து நட வச்சு, நீங்க முதல்ல சொல்லியிருக்கீங்க கலா, நான் போய் தான் எங்க பள்ளியை சுத்தி பற வச்சேன்னு சொல்லி, அது எனக்கு மறக்கல. அதை இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்ல உள்ள ஒரு கிராமத்துல உள்ள பள்ளியில கூட நடக்கிற நல்ல ஒரு வேலை என்ன, இப்ப அந்த மரம் நடுறதால் நட்டுட்டு இருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அது பெருந்துணையா இருக்குது. காமராஜ் பெயர் வாழ்க, அவர் வைத்த மரம், அவர் பெயரில் வைத்த மரம் எல்லாம் நாளை வளர்ந்து இந்த நாட்டுக்கு நல்ல மழையை தருக. தந்ததோடு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் முதல்வர் அவர் வழியில் நடக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் இறைவனை மன்றாடி கேட்டுக்கொள்வோம். நன்றி வாய்ப்புக்கு. மிக அருமையாக, நன்றி நன்றி, அருமை, நன்றிகள். கடந்த காலத்தையும் இன்றைய காலத்தையுமே காமராஜர் வழியாக இணைத்து விட்டீர்கள். ஏன்னா எளிமைக்கும் நேர்மைக்கும் தூய அரசியலுக்கும் இன்றளவும் எடுத்துக்காட்டு ஐயா காமராஜர் அவர்கள் தான். அவரை போல இனி ஒரு தலைவர் வருவாரா, இதற்கு முன் ஒரு தலைவர் இருந்தாரா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்றுதான் பல அரசியல் அறிஞர்கள், அரசியலை ஆய்வு செய்தவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதைத்தான் நீங்கள் இருவருமே தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் இதில் வந்து இன்னொரு விடயம் என்னென்னா, இருவருமே மிக அழகான பாடல்கள் மூலமாக ஐயா காமராஜரை புகழ்ந்துள்ளீர்கள். அந்த ஒரு பாடலை வந்து அடிப்படையாக வைத்து, சினிமா பாடலை அடிப்படையாக வைத்து காமராஜருடைய பெருமைகளெல்லாம் அருமையாக கவிஞர் கலா அவர்கள் எடுத்து பாடினார்கள். அதே மாதிரி நம்முடைய கவிஞர் பால்தங்கம் அவர்களும் இன்னும் ஒரு சில கிராமிய பாடல்கள் நடையில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பெருமைகளை தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைத்துள்ளீர்கள். நிச்சயமா இந்த கல்வி வளர்ச்சியினால் காமராஜருடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய தமிழ் விடியலும் அதில் பங்கெடுத்துள்ளது என்று நினைக்கும் பொழுது நமக்கெல்லாம் உண்மையிலே பெருமையாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு ஐயா காமராஜர் அவர்கள் சொன்ன கல்வி பணியை நாமும் எடுத்து செய்வோம். ஏறக்குறைய எல்லாருமே ஆசிரியர்களாக தான் இருக்கிறோம், ஆசிரியர் துறையோடு சம்மந்தப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே அவருடைய பிறந்த தினத்திலே நாம் அவருக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணம், இல்லை அவருக்கு செய்கின்ற ஒரு மரியாதை, அவர் சொன்ன அந்த கல்வி பணியை நாமும் எடுத்து செய்வதுதான். ஆகவே அந்த கல்வி பணியை நாமும் எடுத்து செய்வோம். கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அவர்களே முகத்தில் 2 கண்கள் உடையவர்கள் என்ற நம்முடைய தமிழ் நல்மொழிக்கு ஏற்ப நாமும் கல்வி பணியாற்றுவோம். காமராஜருக்கு நம்முடைய மரியாதையை அந்த வழியாக செய்வோம் என்று கூறி இந்த தமிழ் விடியல் நிகழ்வை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை தமிழ் விடியலோடு பயணிப்போம். நன்றி. கொஞ்சம் நேரம் இருக்கிறதா? பேசுங்க. இன்னொரு 5 நிமிடங்கள் இருக்குது, பேசுங்க. எங்க ஊரின் அருகில் பேசலாங்களா? காமராஜர் வந்து பல பள்ளிகளை நிறுவினார். மாடு மேய்க்கக்கூடிய மாணவர்களிடம் கேட்டு நீ ஏன் பள்ளிக்கூடம் போகல அப்படிங்கிறதெல்லாம் கேட்டெல்லாம் நம்ம படித்தோம். இப்ப நான் ஒரு காலங்களில் கொரோனா காலங்கள்ல மரக்கண்ணை நட்டது, பண விதை நட்டது, வீட்டுக்கு மரக்கண்ணை கொடுத்து மரபு விதைகளை செஞ்சதெல்லாம் பண்ணேன். இப்போ ஒரு சிறிய ஒரு மாற்றம் நான் பண்ணியிருக்கேன். நரிக்குறவை மாயனூரின் அருகில் ஒரு நரிக்குறவை மக்கள் குடியிருப்பு பகுதி இருக்கிறது. அங்க துர்கா என்ற ஒரு பெண் 21 வயது, இந்த கல்வியாண்டுல தான் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள். அந்த பெண்ணு வந்து 11ஆம் வகுப்பு படிப்பதற்கு மாடல் பள்ளியில் தேர்வும் செய்யப்பட்டிருக்கிறார்.
ஆனாலும் அவர்கள் இனத்தினுடைய கலாச்சாரப்படி 20 வயதிற்குள் திருமணம் செய்து விடுவார்கள். அவர்களுடைய வழக்கப்படி இரவு நேரங்களில் பெண்களை வெளியில அனுமதிக்க மாட்டார்கள். எங்க சென்றாலும் 6 மணிக்குள் அவர்கள் தன்னுடைய இல்லம் தேடி வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஜாதி வழக்கமாக, ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையினால் அந்த பெண் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்க அனுப்ப முடியாத ஒரு சூழல். அந்த பெண்ணை நான் எவ்வளவோ முயற்சி செய்து அந்த பொண்ணிடம் போய் பேசி +2 எப்படினாச்சும் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிக்குறவர் இன தலைவர் ராஜுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த பெற்றோரிடமும் அந்த பெண் குழந்தையிடமும் நாங்க பேசினோம். பேசி எப்படினாச்சும் அந்த பெண்ணுக்கு ஒரு படிப்பு கிடைக்கணும், கல்வி அறிவை மேலும் படிச்சு வளர்ந்து வேலைக்கு போச்சுன்னா அந்த சமுதாயமே முன்னேறும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அந்த பெண்ணை அணுகணும். ஆனாலும் அவங்க வழக்கப்பட்டி அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இதுதான் என்று அறிந்த பின்னாடி நம்ம அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று அத்தோடு அந்த பெண்ணை அப்படியே விட்டு விடவில்லை. சரிம்மா, நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க, உங்களை சார்ந்த உங்களோடு இருக்கக்கூடிய உங்க கிராமத்துல படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் இரவு நேரத்தில் 1 மணி நேரம் பாடம் சொல்லி கொடுமா, உனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிற ஆவல் ரொம்ப ரொம்ப இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்கம்மா, நான் படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. நான் 10வது படிச்சு பாஸ் பண்ணினதே பெரிய விஷயம், இருந்தாலும் மேலும் படிக்கணும். ஆனா என்னுடைய ஜாதி கட்டுப்பாடு என்னை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றதும் நல்லதுதான், நான் பெண்ணா பிறந்துட்டேன் அதனால அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப மன உளைச்சல மன வேதனையா சொன்னா, நீ கவலையே படாதம்மா, உனக்கு நான் மாதம் உனக்கு என்ன செலவுக்கு வேணுமோ அந்த தொகையை நான் தர்றேன். நீங்க வந்து உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய உன்னுடைய பள்ளி குழந்தைங்க, உன்னோட பிள்ளைங்க, உங்க சொந்தக்கார பிள்ளைங்க தான், உன்னோட தங்கச்சி அக்கா தங்கச்சி தான், அவர்களை உட்கார வச்சு தினமும் 1 மணி நேரம் அந்த குழந்தைக்கு டியூஷன் நடத்து அப்படின்னு சொல்லி 9ஆம் தேதி, இந்த மாதம் 9ஆம் தேதி நேரா போய் அந்த பொண்ணை பார்த்து பேசினேன். அந்த பொண்ணு மனம் ஒப்பி அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது மாதிரி அந்த பொண்ணு இப்ப நடத்தி கொண்டு இருக்கிறா பாடம். 1 மணி நேரம் அந்த ஹோம்ஒர்க்கை எழுத வச்சு உனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பெண்ணு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும் இந்த வேலையை செய்யுமா, உன்னை நான் ஊக்கப்படுத்துறேன், உன்னுடைய மன கஷ்டத்தை அது போக்கும், நீ படிப்புல தொடரலைனாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல நீ ஆர்வம் காமின்னு சொல்லவும் அந்த பெண் குழந்தை அழகாக செஞ்சிட்டு இருக்கு. இது மாதிரி நான் வந்து அந்த கொரோனா காலங்களில் செய்த பணிகளை இன்னும் மேலும் நான் தொடர்ந்துதான் செஞ்சுட்டு இருக்கேன். அதே போல நல்லோர் வட்டம் என்ற அமைப்பின் மூலமாக கரூர் மாவட்டத்துல 4 பள்ளிகள்ல நாங்க 30 மாணிக்க மாணவர்களை